கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு அதை கொலை குற்றமாக கருதப்படுகிறது. நம்முடைய கருத்திலே தேவன் அருமையாய் விடுதலையாய் அதை வாசிக்க, அதை பிரசங்கிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க தேவன் நமக்கு அனுகிரகம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வடகொரியா போன்ற தேசங்களிலே இன்டர்நெட் இல்லை, அவர்களுக்கு பிரசங்கங்கள் இல்லை, அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி தேவை. அப்படிப்பட்ட ஐயா கூட போன தடவை இந்த எலெக்ஷனுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தந்த இந்த ஜனநாயக அமைப்புக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு முறை இந்த கொரோனா காலங்களில் அதிகமாக இந்த வடகொரியாவை பற்றி நான் அதை சும்மா அந்த யூடியூப்ல பார்த்த பொழுது இந்த ஜனங்களுடைய நிலைமையையும் நம்முடைய நிலைமையை நினைத்த பொழுது தேவன் நம்மை எவ்வளவு விசேஷமாய் வைத்திருக்கிறார், எவ்வளவு விடுதலையாய் வைத்திருக்கிறார். இப்பொழுது வட இந்தியாவை கம்பேர் பண்ணும் பொழுது தென்னிந்தியாவிலே தேவன் நம்மை விடுதலையோடு வைத்திருக்கிறார். வட இந்தியாவிலே ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்கள். அன்றைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன், மனம் மிகவும் கனத்து போய்விட்டது. ஆண்டவரே, நான் ஒன்னே ஒண்ணுதான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த தேவ மனுஷன் மேல, இந்த ஊழியக்காரன் மேல விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் ரத்தம் வர எந்தவித ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் போட்டு அடிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த ஊழியத்துல ஆத்துமாக்களை அள்ளி அள்ளி கொடுங்க ஆண்டவரே, நாங்க வேற என்ன செய்ய முடியும்? ஆனால் நம்மை தேவன் விடுதலையோடு வைத்திருக்கிறார். தேவன் நம்ம கையில வேதத்தை தூக்கிட்டு அப்படி மாறு அணைச்சிட்டு போகலாம், வட இந்தியால போக முடியல. ஹல்லேலூயா. ஆனா இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தை கையில உயர்த்தி ஒரு அலையில சொல்லிடுவோமா? ஹல்லேலூயா, அல்லேலூயா. கையில கொடுத்திருக்கிற ஆண்டவரே, தாவீது அவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் அவன் ஜெபம்னு ஒரு வார்த்தை, நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரும். இது ஒரு பெரிய ட்ரெஷருங்க. இந்த பர்வீன் சுல்தானான்னு சொல்லி அவங்க ப்ரொஃபசர், அவங்க சொல்லுவாங்க, அதை அப்படியே ரசிச்சு சொல்லுவாங்க, பைபிள் ஒரு தேன் கூடுங்க, தேன் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட அதை தேன் கூடாம இருக்கிறது கிடையாது, ஏதோ வெறும் கூடாதான் நினைச்சு கையில வச்சுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினால நாம பிழைப்போம், இந்த வார்த்தையினால நாம ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வார்த்தை சும்மாவே விடாது. ஹல்லேலூயா. வார்த்தையை உள்ள போட்டார்னா அது முளைக்கும், வேர் விடும். கொஞ்ச காலம் வெளியே தெரியாது, உள்ள வேர் விடுறது வெளியே தெரியுமா? தெரியாது. உங்களுக்குள் விதைக்கப்பட்ட வார்த்தைகளும் வேர் விட்டுட்டு இருக்கு. ஒரு நாள் வரும், வெளியே அப்படியே முளை கலந்து அந்த முளை அப்படியே விருட்சமாய் மாறும். அது மாதிரிதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். வேற வச்சுட்டு பிடிங்கி பிடிங்கி பாத்திரக்கூடாது, அமைதியா விட்டுருங்க. தூக்கி ஒரு தடவை பிடிங்கி பார்த்து கீழே வச்சீங்கன்னா 2 பட்டு போயிடும். விட்டுருங்க. கர்த்தர் விதைத்த விதைகள் நம்முடைய இதயம் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை அக்செப்ட் பண்ற, அப்படியே பெற்றுக் கொள்ளுகிற இருதயமா, திறந்த இருதயமா, நல்ல நிலமா நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தை அதுல விழும். அது 1 30 60 100 பலன் தரும். கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சா அதை பொக்கிஷமா வச்சுக்கீங்க. ஒரு கிழிஞ்சு போன 50 ரூபாய் தாளை எவ்வளவு பத்திரமா பாதுகாக்கிறோம். அதை 4 தடவை தொட்டு தொட்டு பாத்துக்கிறோம். பர்ஸ் இருக்கா? பர்ஸ்ல நம்ம என்னத்தை வச்சிருக்க போறோம்? பர்ஸ்ல ஊர்பட்ட குப்பை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு விசேஷமானது. வார்த்தையினால பிழைக்க பண்ணுகிற கர்த்தர், வார்த்தையினால நம்மை போஷிக்கிற தெய்வம். வார்த்தை விலையேறப்பட்டது, வார்த்தை விசேஷமானது. ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன், ஆதியிலே தேவன் தான் வார்த்தை. அந்த அவர் பூமியை உருவாக்கும் பொழுது வார்த்தையினால் உருவாக்கினார். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை உருவாக்குவதற்கு தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த 100க்கு அதிபதி என்ன சொன்னார்? ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும்யா. நீங்க கடந்து நீங்க உருண்டு பரண்டு எந்திரிச்சு ஒண்ணு செய்ய வேண்டாம். நீ வருவதற்கு, நீ வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவனாக நான் என்னை காணவில்லை.
ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாக. ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலர்களும் காணவில்லை. ஹல்லேலூயா. வார்த்தையை அலட்சியம் பண்ணிட்டு பிரசங்கிக்கிற ஆட்கள் சாதாரணமான ஆட்களா இருக்கலாம், உங்களை விட அறிவுல குறைஞ்சவங்களா இருக்கலாம், உங்களை விட வேத அறிவுல குறைஞ்சவங்களா இருக்கலாம், கொஞ்சம் தடுமாறுற ஆளா இருக்கலாம். அதுவல்ல, கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமா வரும், யாரை கொண்டும் பேசுவார், எந்த நேரத்திலையும் பேசுவார். அதை விட்டுட்டா ஊருக்கு போற பஸ்ஸ விட்டுட்டா என்ன செய்யணும்? பஸ் ஸ்டாண்ட்ல தான் காத்து கிடக்கணும். அப்ப என்ன செய்யணும்? கவனமா போகணும். அந்த பஸ் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, இந்த ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் இது வரும் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. சில நேரத்துல எதிர்பார்த்த நேரத்துல வராது. ஆனா இப்ப எவ்வளவோ காலங்கள் மாறி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது வார்த்தைய உள்ள விழாவிடாம என்னென்ன செய்யணுமோ பிசாசு அத்தனையும் செய்வார். இயேசு கிறிஸ்து வார்த்தையினால்தான் பிசாசை ஜெயித்தார். வனாந்திரத்தில் இருந்த பொழுது தேவன் எப்படி ஜெயித்தார்? இயேசு எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, அது ஒன்றுதாங்க, விட்டா போதுன்னு ஓடிட்டா. அங்க இருந்து அவரு அந்நிய பாஷை பேசி அவர் பிசாசெல்லாம் துரத்தல. அவன் கேட்ட அவன் ஒண்ணு சொன்னான், இந்த கல்லுகள் அப்புறமாகும்படி செய்யும்னா. இப்படி எழுதி இருக்கிறது, இப்படி எழுதி இருக்கிறது, முடிஞ்சு போச்சு. வசனத்துக்கு பிசாசு நடுங்குவா. ஹல்லேலூயா. அதனாலதான் பிரச்சனைகளை எந்த அடிப்படையில நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா வார்த்தையின் அடிப்படையில தான் ஹேண்டில் பண்ணணும். வார்த்தை ஒண்ணு சொல்லியிருக்கு. இங்க இப்ப வச்சுக்கோங்க, பண பிரச்சனை, தரித்திரம், ஒரு பிரச்சனை இருக்கு. பண பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? யார் கடன் கொடுப்பா? அவர்கிட்ட வாங்கினா அவர் 5 வட்டி கேட்பாரு. யாராவது பிரதர் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச வட்டிக்கு கிடைக்கிற மாதிரி யாராவது தெரியுதா? இது வார்த்தையின் அடிப்படையில் நாம் செய்கிற விதம் அல்ல. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். பிசாசு 1000 ஐடியா கொடுப்பான். அந்த நேரம் தான் அறியாதவர்கள், நமக்கு தெரியாதவர்கள், நாம் கண்டிராதவர்கள் அனைவரும் ஆலோசனை சங்கம் அப்படியே கூடும். பிரதர், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஒரு குழு இருக்கு, மகளிர் குழு. அதுல நீங்க வாங்கினீங்கன்னா இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், அப்படி கெட்டிடலாம். அது சரி, கேட்கும் போது நல்லா தான் இருக்கும். இந்த கெட்டும் போதுதான் போட்டு இடி இடிச்சு கண்ணீர் விட்டு கதறி அவன் வீட்டு வாசலுக்கு வந்து இயேசு என்னை கைவிட்டார் நம்ம புலம்பி. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய வார்த்தையின்படி ஒரு குறைவு எல்லாம் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, தமிழ்ல மகிமையிலே அது தேவ மனிதன் ஒரு தேவ ஊழியக்காரர் சொல்லும் போது மகிமையாய் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவை இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கட்டும், பிரச்சனைய நோட்ல இந்த பக்கம் எழுதுங்க, அந்த பிரச்சனைக்குரிய வார்த்தை இந்த பக்கம் எழுதுங்க. பிரச்சனை போகுமா? வார்த்தை போகுமா? பிரச்சனை போயிடும். வார்த்தை இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இருக்கிற இடத்துல பிரச்சனையை நம்ம முன்னால வச்சு கர்த்தரை எப்பொழுது முன்பாக வைத்திருக்கிறேன் என்று நாம நினைக்காம பிரச்சனையை முன்னால வச்சோம்னா பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தீர்வை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை விடுதலையை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கும். அது வெறுமையா ஒரு நாள் திரும்பாது. நம்ம என்ன கடமுறைக்கா சபையை கூட்டி 6 ஃபேன் போட்டு 10 டியூப் லைட் போட்டு 4 மைக்க வச்சு ஒரு கேஷியோ வச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடமையை நிறைவேற்றால கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கணும். ஹல்லேலூயா. சகோதரன் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமாயிருக்கிறது. நம்ம ஒருமித்து கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம், இன்பத்தை பெற்றுக் கொள்கிறோம், சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறோம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில் வழிகிறதும் அங்கியில் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது.
கர்த்தருடைய ஊழியக்காரர்களை தேவன் அதற்கு தான் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு ஊழியரை, ஒரு தலைமையை, ஒரு தகப்பனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை அக்செப்ட் பண்ணணும். அப்பதான் அவர் சிறச்சல சும்மா இங்க ஒருத்தர் சும்மா நிப்பாரு, அவருக்கு என்னங்க தெரியும், அவர் பாடினாருன்னா அப்பா மைக்கை கிழிஞ்சு போகும், ஸ்பீக்கர் ரிப்பேர் ஆயிரும், எப்படி வேணா பாடிட்டு போட்டோம். பாட்டு திறமைகளை வைத்தோ தாளந்துகளை வைத்தோ தேவன் ஒருவனை தெரிந்து கொள்கிறது இல்லை. கரவலாடுகளின் பின்னால் அலைந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார், ராஜாவாய் இருக்கும்படி. ஹல்லேலூயா. ஒண்ணும் தெரியாத என்னை தேவன் தெரிந்து கொண்டார். யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? தெரிந்து கொண்டார். இன்னைக்கு ஒரு மைக்கையும் கொடுத்து முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறார். ஏதோ அவ்வளவு தெரிஞ்சதுனால இங்க வந்து நிக்கல, தேவன் நிறுத்தினதினால் நிற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்ம நல்லவர், வல்லவர் எல்லாம் பாடுறோம். சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் நமக்கு சில வேளைகள் அப்படியே நல்ல மாதிரி தெரிகிறார். சும்மா இருக்காரையா, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கார, எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். நேர்த்தியானா பர்ஃபெக்டா செய்வார். ஒரு திருமண காரியமா அமைதியா விட்டுறணும், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார். பைனான்ஸ் காரியமா இந்த ஒரு நாள் கூட நம்மளால பொறுக்க முடியாது. நான் இதெல்லாம் யாரையும் சொல்லி பேசல, என்ன வச்சு பேசுறேன், என்ன வச்சு பேசுறேன். என்ன செய்யலாம், மண்டை உடைச்சு அப்படியே போய் நாளைக்கு காலையில அதை முடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம். அதுக்கு பின்னால வர்ற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக காத்திராகும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களும் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து பிறப்பார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திராமல் அப்படி அல்ல ஆண்டவரேன்னு நம்ம சொன்னோம்னா, யார் சொன்னா போதும்? பைபிள்ல லோத்துவ ஆண்டவர் சோதோம் கொமோராவுக்கு தப்புவித்து இப்படி இப்படி ஓடி இருப்பா, நீ இங்கு நிக்காத, பின்னிட்டு பாராதே, இந்த மலைக்கு ஓடி போனாரு. ஆண்டவர் சொல்லி முடிக்கல, 3 பாயிண்ட் சொன்னாரு. அப்படி அல்ல ஆண்டவரே, அவ்வளவு தூரம் ஓட முடியாது. மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானார். அதனாலதான் பின்னால புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அவர் ஓட சொன்னா ஓடிடணும். ஆண்டவரே அது ரொம்ப தூரம், நம்ம பலத்திலே ஓட சொல்றாரு. ஓட சொன்னவர் ஓடுவதற்கு பலனையும் தருவார். ரட்சித்தவர், பிள்ளையாக மாற்றினவர், பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை நமக்கு தருவார். தருவார்னா தருவார்தான், செய்வேன்னா செய்வார்தான். சொல்லவர் யார்? கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 1652வது பாடல் சிஸ்டர்லாம் சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் அன்புவது உம்மாலேயாகும். 1650. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் அன்பு எல்லாரும் பாடும் உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே என்பதே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே என்பதே என்னை மீட்டவரே. ஆசை உற விடமாட்டே, என்னை ஆசை உற விடமா. மறுபடியும்
ஆசை ஒரு விடமாட்டே, என்னை ஆசை ஒரு விடமாட்டே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். ஆசையுற விடமாட்டே, என்னை ஆசையுற விடமாட்டே, ஆசையுற விடமாட்டே, என்னை ஆசையுற விடமாட்டே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது என் ஆத்துமா உம்மை நம்பி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, என் ஆத்மாவே நீ தேவனையை நோக்கி அமர்ந்து, நான் நம்புகிறது அவராலே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ காரியங்களை மனதில் வைத்து, ஆண்டவரே என் தேவைக்கு இந்த பதில் வேண்டும், ஆண்டவரே இந்த ஒரு பிரச்சனைக்கு எனக்கு ஒரு தீர்வு வேண்டும், ஆண்டவரே. ஆண்டவரே, இது என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது, என்னை இடைஞ்சல் பண்ணி கொண்டிருக்கிறது, என்னை ஆண்டவரே இது குத்தை கொண்டிருக்கிறது என்று வேதனையோடு தினத்தில் வந்திருப்பார்களானால், இன்றைக்கு அந்த காரியங்களுக்கு தேவன் ஒரு முடிவை உண்டாக்குவீனாக. உடைய வார்த்தையின் பேரிலே பற்றுதலாக இருப்பார்களாக, நீ சொன்னவைகளை நம்புவார்களாக, விசுவாசிப்பார்களாக. ஆண்டவரே, அவைகளையே தியானிப்பார்களாக. இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமாக. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. நாம மகிமைப்படட்டும். உடைய வார்த்தைகளினால் கர்த்தர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பேசுகிறவர்கள் நாங்கள் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாராக. யாருடைய சூழல், யாருக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு மாத்திரமே தெரியும் ஆண்டவரே. எங்கள் நடுவில் இருக்கிறீர். எங்கே 2 3 பேர் என் நாமத்திலே கூடி வருகிற பொழுது அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம், நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறேன். நீ பதில் கொடுக்கிற தெய்வம். பதிலோடு திரும்புவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 820வது பக்கம். நாம் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நாம் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி
அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே. சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே. 27 சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவார்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவான்? ஹல்லேலூயா. நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நடக்கும். நம்முடைய தேவன் காரியங்களை நிர்ணயம் பண்ணுகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் நிர்ணயம் பண்ணுகிற தேவன். நான் முதல் வசனம் சொல்கிறது, முதல் பாகம் சொல்கிறது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். As I have planned. தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவன் நம்ம சும்மா ரட்சிக்கல, ஏதோ நம்மை ஒரு போடுகிற பெட்டி போல் தேவன் வைக்கவில்லை. உங்களையும் என்னையும் குறித்து தேவன் திட்டங்களை உண்டாக்கி, நாம் பிறப்பதற்கு முன்பே, உலக தோற்றத்திற்கு முன்பே, நீங்கள் யார், நீங்கள் எங்கே பிறக்க வேண்டும், நீங்கள் எங்கே இருக்க வேண்டும், எங்கே இணைக்கப்பட வேண்டும், எங்கே தேவனை ஆராதிக்க வேண்டும், எங்கே தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் நிர்ணயம் பண்ணி, தேவன் தீர்மானம் பண்ணி, தேவன் நினைத்து காரியங்களை செய்து உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே பிறக்க வைத்து, காலங்கள் வரும்பொழுது நம்மை ரட்சித்து, நம்மளை மீட்டெடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் யார்? தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் அவைகள் கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய எலும்புகள் உருவாகும் முன்னே, தாயின் கற்பத்திலே நம்மை உருவாக்கும் முன்னே, எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து வேதம் சொல்கிறது, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எரேமியா பிறக்கல, எரேமியா ஒருத்தன் பிறப்பான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவனை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உருவாக்கி விட்டார். தாயின் உருவாகும் முன்னே. இன்னைக்கு நாங்க இந்த வார்த்தையை கொடுக்கிறேன், நிக்கிறேன், இதெல்லாம் ஏதோ நேற்று முந்தா நாள் நடந்ததல்ல. இது தேவனுடைய அனாதி தீர்மானம். தேவன் தீர்மானித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஹல்லேலூயா. நான் நினைத்த ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார், நான் நினைத்திருக்கிறபடிதான் நடக்கும். மனுஷன் 1000 திட்டங்களை தீட்டலாம், உங்களுடைய வாழ்க்கை அவமாய் போவதற்கு 1000 பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரலாம். இந்த காரியத்தை அசீரியரை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அசீரியன் ஒன்றை சொல்லுகிறான், அவன் பலத்தவன். அவன் அந்த காலகட்டத்திலே அசீரியா ஒரு பெரிய பேரரசு, கொடுமையானவர்கள். அவர்கள் இஸ்ரவேலை ஒடுக்கினவர்கள். இஸ்ரவேலை அவர்கள் அந்த ரப்சாக், அது ஏசாயா 36 இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த காரியங்கள் ரப்சாக்கே, அந்த சனகெரிப் என்கிற ராஜாவின் ஒரு சேனாதிபதி வந்து நின்று கேவலமாய் பேசுகிறார். இந்த அசீரிய ராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீங்க மற்ற ராஜா மாதிரி நீங்க அவரை நினைச்சிட்டீங்களா? மற்ற தேசங்கள் எந்த தேசத்தையும் அவர் விட்டு வைத்ததில்லை, அவர் கைக்கு யாரும் தப்புவித்ததில்லை. இதுல பெரிய ஜோக் என்ன தெரியுமா? அந்த முட்டாளுக்கு இந்த தெய்வத்தை பத்தி தெரியல. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்பது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவு அவன் தனக்கு இருந்த அந்த படை பலம், தனக்கு இருந்த அந்த பேரரசு என்கிற பலத்தை வைத்துக் கொண்டு யார்கிட்ட வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரணமானவர்கள் தான். அவன் கூட எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவர்கள் தான். ஆனால் என்னென்ற வார்த்தை சொன்னது என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார்.
அசீரியாட்ட ஏகப்பட்ட சேவை இருந்துச்சு, ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருந்துச்சு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவனை கம்பேர் பண்ணும்போது அவர்கள் சாதாரணமானவர்கள். ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவன் பார்த்து சொன்னார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும். As I have planned, as I have purposed. தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு எதை வேண்டுமானாலும் தேவன் செய்வார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மேல் இருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக செயலாற்றுகிறவர். ஆனால் அந்த நோக்கத்தை விட்டு நம்மை பிரித்து நம்மை தூரம் கொண்டு போய் அழிக்க முற்படுகிறவன் பிசாசு. அவன்தான் அசீரியா, அவன்தான் நம்மை மிரட்டுவான். ஆச்சரியமா? அவனால் மிரட்ட மட்டும்தாங்க முடியும். ஆனால் உலகில் இருக்கிறவரிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களை குறிச்ச திட்டத்தையும் தீர்மானத்தையும் அந்த நோக்கத்தையும் தேவன் நிறைவேற்றியே தீர்வார். நாம அதுக்கு சப்மிட் பண்ணிட்டா போதும், நம்ம விட்டு கொடுத்து விட்டால் போதும். நம்ம எப்பவுமே தேவனை நம்முடைய தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்துகிறவர்களாக வைக்க கூடாது. ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். உம்முடைய நோக்கத்தில் திட்டங்களின் மையத்தில் நான் இருக்க வேண்டும். தேவன் நம்மை எந்த இடத்திலே இணைத்திருக்கிறாரோ அந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி இருக்கியா சர்ச்சைக்கு வந்தீங்க? நான் போற வழியில கதவு திறந்திருந்துச்சு, அதனால சடக்குன்னு உள்ள வந்துட்டேன். அது இல்ல. தேவன் ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு, ஒரு அழைப்பை நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிறார். அந்த பர்பஸ தேவன் நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் சொல்றாரு, ஐ ஹவ் பிளான்ட். நான் திட்டமிடுகிறேன், நான் திட்டமிட்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்காக திட்டமிடுகிறேன். எதிராக அசீரியன் வந்தால் என்ன? அவன் மிரட்டி பார்ப்பான். அந்த ஏசாயா 36 என்று நினைக்கிறேன், அதை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு கேவலமா பேசுறான். இங்க இருந்து ஒரு சேனாதிபதி போய் சொல்றான், ஐயா நீங்க சீரிய பாஷையில பேசுங்க, அது எனக்கு தெரியும், எபிரேய பாஷையில பேசாதீங்க, ஜனங்கள் கேட்பார்கள், ஜனங்களுக்கு அது போய் சேர வேண்டாம், ஏன்ட்ட சொல்லுங்க. அவன் சொல்றான். ஆனா அவன் ரொம்ப கேவலமா மற்ற தேவர்களோடு நம்முடைய தேவனையும் கம்பேர் பண்ணி பேசுறான். எந்த தெய்வமும் அவங்கள விடுவிச்சது இல்லையா? நீ விடுவிப்பாருன்னு சொல்லி இந்த எசேக்கியா சொல்றதை நீ நம்பிட்டு இருக்கியா? இந்த எசேக்கியா சொல்றதை நீ நம்புறியா? நம்பாத, நம்பாத, அதை நம்பாத, வார்த்தையை நம்பாத. சும்மா பிரசங்கம் பண்ணுவாங்க, நம்பாத. சத்துரு சொல்லுவா. ஆனால் அசீரியனோடு இருக்கிற தெய்வத்தை விட, அவனுடைய வல்லமையை விட நம்முடைய தெய்வம், நமக்குள் இருக்கிற ஆண்டவருடைய வல்லமை கோடி மடங்கு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பர்பஸ்ல தாங்க நம்ம ஆசீர்வாதமே ஒளிந்திருக்கிறது. நம்ம பர்பஸ கண்டுபிடிக்கிறது இல்லை, நம்ம பர்பஸ பத்தி கவலைப்படுகிறது இல்லை. எல்லாரும் போல 10 11 நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பர்பஸ் அவத்தை கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் கலக்கி எடுத்துருவான். அதனாலதான் பவுல் போய் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார்கள், இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள், இங்கேயும் வந்து விட்டார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள். ஆனா பவுல் எதோ பேசுறாரு, இவங்களுக்கு புரியல. உலகத்தை கலக்கிட்டு இருக்காங்க. எப்ப அவன் உலகத்தை கலக்குகிறவனாக மாறினான்? விசுவாசிகளை கலக்கி கொண்டு கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது, அந்த பர்பஸுக்குள்ள அவன் வந்த பொழுது உலகத்தை கலக்குகிறவனாக மாற்றினான். ஹல்லேலூயா.
தேவன் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய வாழ்வின் மையம் அவருடைய நோக்கம். அதுதாங்க சென்டர் பாயிண்ட் ஆஃப் அவர் லைஃப். எத்தனை ஆசீர்வாதங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணலாம், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த பர்பஸுக்குள்ளதான் மறைஞ்சுகிறது. இந்த பர்பஸுக்குள்ளதான் அந்த ஆசீர்வாதங்கள் பூரா இருக்கு. இங்க ஒரு மாதிரி என்ன பேசிட்டாங்க, அது ஊழியக்காரர் கடினமா பேசிட்டாங்க அப்படின்னு அடுத்த சபைகளுக்கு மாறி போகிறவர்கள் உண்டு. என்னதான் செஞ்சாலும் நான் விட மாட்டேன் அப்படி இருக்கிறவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். சும்மா ஓடக்கூடாது. என்ன சொல்லணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் தந்தையவர்களுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். கிறிஸ்டியன் லைஃப் அது வந்து ஒரு ஓட்டத்தின் வாழ்க்கை, நோக்கத்தின் வாழ்க்கை, நோக்கத்தின் மையத்தில் இருக்கிற வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. மேம்பட்ட ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக் கொண்டுட்டு ஜெபம் பண்ண கர்த்தர் 100 ரூபாய்க்கு ஜெபம் பண்ண 150 ரூபாய்க்கு வந்து விட்டார். அதுக்கு ஒரு சாட்சி சொல்லி அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் அது வேஸ்ட் ஆகி நம்ம 11 மணிக்கு முடிக்க வேண்டியதை 11:15 ஆகி. அப்படி இல்லை. நம்ம நோக்கத்தின் மையத்தில் இருக்கிறோம். அந்த நோக்கத்தின் மையத்தில் இருந்தா அவர் நிர்ணயித்திருக்கிறபடியே நடக்கும். அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அந்த 27ஆம் வசனம் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் குறித்து தேவன் ஒன்றை நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவார்? அவர் பிளான் பண்ணதை யாரும் வியர்த்தமாக்க முடியாது. அவர் ஆசீர்வதிக்க நினைத்தால் அதை யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் சொல்லுங்க, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? சத்தமா சொல்லுங்க, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணு செய்ய நினைச்சா அதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தின் வல்லரசு வந்தாலும் தடுக்க முடியாது, பேரரசு வந்தாலும் தடுக்க முடியாது, எவராலும் தடுக்க முடியாது, சாத்தானாலும் தடுக்க முடியாது. தடுக்க மிரட்டி பார்ப்பான். அவனுக்கு தெரியும் இந்த பர்பஸுக்குள்ள இவன் வந்துட்டா நமக்கு சேதாரம், ஆண்டவருக்கு லாபம். அதுக்கு எந்த வழியில டீவியேட் பண்ணுவான். நீ இப்படி போனா அதை செஞ்சிடலாம், இப்படி போனா பெரிய ஆளாகலாம். உங்களை எப்ப பெரிய ஆளாக்கணும், நம்மளை எப்ப பெரிய ஆளாக்கணும், எப்ப ஆசீர்வதிக்கணும், எதை தரணும், எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வாழ்நாடு வந்துட்டான். இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்களும் நானும் யாரும் ஆபிரகாமி என்னத்தையா சொல்லிட்டு சட்டி போட்டு போயா, வீட்டுல போனோம், காலையில வேற மட்டன் வாங்காம வந்து தொலைச்சிட்டேன். நீ வேற ஆபிரகாம் யாரு, ஈசாக்கு யாரு, அதான் ஐயா வாரந்தோன்னு சொல்றாங்களே, நீ வேற வந்து கேள்வி கேட்டுக்கிட்ட அப்படிங்கிறீங்களா? கான்வர்சேஷன். ஏங்க நம்ம முதல்ல எதுக்கு தெரியும் மூச்சு விடுறோம்? நீங்களும் நானும் சாதாரணமானவங்க இல்ல. அத மைண்ட்ல பதிக்கணும். அந்த நாட்களுக்கு பின்பு என் பிரமாணத்தை அவருடைய இருதயத்தில் எழுதுவேன். நம்ம நோட்ல எழுதுவோம். சிலர் பாத்தீங்கன்னா பிரசங்க எழுதுனா குறிப்பு எழுதுவாங்க. அவர் சொன்னது பூரத்தில் எழுதுவாங்க. நான் அன்று காலையில முடித்த பொழுது, அதன் காலையில முடித்த பொழுது அது சொன்னது மிச்சத்தை உருப்படியானதை விட்டுட்டு ஒரு 10-25 பக்கத்துக்கு எழுதி தள்ளிடுவாங்க. என்ன எழுதிருக்கீங்க? அவர் சொன்னதான் எழுதுன, இப்ப என்ன எழுதி எனக்கே புரிய மாட்டேங்குது. சும்மா எழுதுறது இல்லை. ஒரு காரியம், ஒரு வார்த்தை இதயத்துல உட்கார்ந்துட்டுனா தேவன் எழுதிவிட்டால் அதை வியர்த்தமாக்க ஒருவராலும் முடியாது. சும்மா அழைச்சிட்டு வரலங்க, சும்மா வந்து உட்கார வைக்கல. ஒரு பர்பஸோடு உட்கார வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தோடு உட்கார வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு உட்கார வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை தேவன் வைத்த நோக்கத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. அதை மறந்துட்டு
இந்த வாரம் என்னென்ன தேவை இருக்கு, ஐயாட்ட வந்து ஜோம் பண்றோம், நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சின்ன சின்ன தேவைகள் இதையே சார்ந்து வார வாரம் வந்து நேற்று போன வாரம் வைத்த வலி கர்த்தர் சுகப்படுத்தினார், இந்த வாரம் முட்டு வலி, இந்த வாரம் சுகப்படுத்துவார். இப்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கூடாது. நம்முடைய சுகமா இருக்கட்டும், ஐஸ்வர்யமா இருக்கட்டும், எல்லாம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்தை நமக்கு தந்திருக்கிறார், நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல கட்டணம் சும்மா கிடந்துச்சு, நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக உங்களை இங்கு கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காகத்தான் தேவன் ஆசீர்வாதங்களை தருகிறார். சும்மா வந்துட்டு ரேஷன் கடையில ரேஷன் வாங்குற மாதிரி ஓடுகிற வாழ்க்கையில் அடுத்த மாசம் திரும்ப வந்து இந்த மாசம் 1/2 கிலோ பருப்பு கூட வழங்கப்படும் எழுதி போடுமா, அதை வாங்கிட்டு அப்பா கர்த்தாவே சோத்திரம், போன மாசம் 1 கிலோ, இந்த மாசம் 1.5 கிலோ, கர்த்தருக்கு சோத்திரம். இதுல வேற பொங்கலுக்கு 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, அதை எப்படா வரும்னு. இது வாழ்க்கை அல்ல. நமக்கு 2000 வந்தா வாங்கிடுங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்கி கூட நம்ம சர்ச்சில் போட்டலாம், அதுக்காக தான் காணிக்கை பெட்டியெல்லாம் வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. இப்படி நாம் சராசரியாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கை இந்த வார்த்தையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. வார்த்தை அஸ்திவாரம். அவர் நிர்ணயித்திருக்கிறபடி நடக்கும், அவர் நினைத்திருக்கிறபடி நடக்கும், அவருடைய யோசனை நிலைநிற்கும். அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்ப முடியும்? உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்ப முடியும்? எவரும் திருப்ப முடியாது. அவர் கருத்தை திருப்ப முடியுமாங்க? கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. மோசேயின் கரங்கள் அன்றைக்கு தளர்ந்து போயிற்று, அது 2 பேர் நின்று தாங்கி பிடிச்சாங்க, ஜெயம் வந்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் ஒருபோதும் தளர்ந்து போகிற கரம் அல்ல. அது உயர்த்தப்பட்டிருக்கிறது, அது நீக்கப்பட்டிருக்கிறது. அது தன்னுடைய காரியத்தை செய்து முடித்துதான் திரும்பும். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துதான் திரும்பும், உங்களுக்காக செய்ய வேண்டியதை செய்துதான் திரும்பும். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. ஏன்னா அதுக்குள்ள ஜீவன் இருக்கு, அதுக்குள்ள சக்தி இருக்கு, அதுக்குள்ள உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கு. செத்து போன லாசரு 4 நாள் ஆயிடுச்சு. இந்த லாசருவை உயிரோடு எழுப்பினது அவருடைய வார்த்தை. நாம என்ன நினைக்கிறோம்? நாம நினைக்கிற நேரமெல்லாம் தேவன் நமக்கு இப்படி செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியானது ஒளியின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்திலே அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. முதலாவது தேவை என்ன? முதலாவது தேவை என்ன? ஊரும் பிராணிகள் இவைகளா? முதலாவது தேவை வெளிச்சம். உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. முதலாவது நமக்கு தேவை வெளிச்சம். வெளிச்சம் வராமலே அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஆண்டவர் 6 நாட்கள் சிருஷ்டிக்கிறார். தேவன் நல்லது என்று கண்டார், தேவன் நல்லது என்று கண்டார். அது அப்படியே ஆயிடுச்சு. இந்த வார்த்தைகள்லாம் வரும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல. அது அப்படியே ஆயிடுச்சு. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், அது அப்படியே ஆயிடுச்சு. ஜலத்திற்கு ஆகாயத்திற்கு பிரி உண்டாக்கினார், அது அப்படியே ஆயிடுச்சு. As it was so, அப்படியே ஆயிடுச்சு. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பர்பஸ், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், இவைகளுக்கு பின்பு என்னென்ன செய்யணும்,
நம்ம வாழ்க்கையில வரிசையாக திட்டமிட்டு செய்கிற ஆண்டவன். முதலாம் நாள் என்ன செய்யணும்? முதலாம் நாள் என்ன உண்டாக்கணும்னு சொன்னாரு? வெளிச்சம். நம்ம ஒரே நாள்ல 6 நாள் செய்யறது எனக்கு செஞ்சிடணும்னு நினைக்கிறோம். அதான் தப்பு. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஈசாக்கு வரவன விருத்தி அடைந்தார். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார். அந்த மனுஷன் வர வர விருத்தியாகி மிகவும் விருத்தி அடைந்தார். அந்த தேசத்திலே விதை விதைத்தார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவர் ஸ்டெப் ஸ்டெப்பா வர வர. சின்ன பிள்ளை பிறந்திருக்கு, தவள ஆரம்பிச்சிருச்சு, உடனே கடையில போய் பெரிய கத்தி வாங்கிட்டு கொடுத்து விளையாடுப்பான்னு கொடுப்போமா? ஹேண்டில் பண்ண தெரியாதுங்க. நமக்கு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண தெரியாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கெட்டிக்காரங்க. இல்ல, ஆண்டவருக்கு தெரியும் நம்ம யாருன்னு, எதை கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும். ஒன்றானாலும் முதல்ல வெளிச்சமே வராம இது அவளுக்கு உண்டாக்கி என்ன பண்றது? நம்ம வெளிச்சம்னா என்ன? வேத அறிவு, தேவனை குறித்த வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கைக்கான வார்த்தை தான் நமக்குரிய வெளிச்சம். அது முதலாவது வரணும். அது வந்தா மிச்சது தன்னால வரும். தேவன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, உண்டாக கடவுது. அது அப்படியே ஆயிற்று. ஹல்லேலூயா. அது அப்படியே ஆயிற்று. அப்புறம் ஆண்டவரே அப்படி உட்கார்ந்து பார்ப்பாரு. எல்லாத்தையும் உண்டாக்கிற எல்லாவற்றையும் கடைசி வசனம் சொல்லுது, தேவன் பார்த்தார், அது நல்லது, அது மிகவும் நன்றாயிருந்தது. மிகவும் நன்றாயிருக்கணும்னா பர்பஸுக்குள்ள இருக்கணும். தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும். தேவன் தருவதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? கரெக்டா செய்வார், சரியா செய்வாரு, சரியான வேலையில வருவாரு. அவர் சரியான வேலையில வராம இருந்திருந்தா நம்ம நிலைமைலாம் என்ன இருக்குன்னு நினைக்கீங்க? பரிதாபமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ திட்டத்தில் இருப்போம். அவர் நிர்ணயித்திருக்கிறபடியே நடக்கும். அவருடைய யோசனையின்படியே நிலைநிற்கும். அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. அதை யாரும் உயர்த்தவாக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், தேவன் நல்லவர், தேவன் வல்லவர். ஹல்லேலூயா.